குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ மாடர்ன் சிஸ்டமில் இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அட்வொகேட் அண்ட் ஆடிட்டர் வந்து ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ், ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்க்கு எப்படி வந்து லெட்டர் டிராஃப்ட் பண்ணலாம், அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து என்ன மாதிரியான ஏஐ டூலெலாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ கஸ்டம் ஜிபிடியில் நம்ம எப்படி பண்ணலான்ட்டு அடுத்து இன்னொரு டூல் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கு 17(5) பிளாக்டு கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக்டு கிரெடிட் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, ஸோ வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஆஸ் பர் த ஆக்ட் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, கிரெடிட் ஐடிசி எடுக்கக்கூடாதுன்ட்டு. பட் இன் அவர் கேஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அது வந்து பிளாக்டு கிரெடிட் கிடையாது, இட் இஸ் அ ரா மெட்டீரியலே. ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவர் பிஸ்னஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். அவர் வந்து ரா மெட்டீரியல் வாங்குற சிமெண்ட் அண்ட் ஸ்டீலு, அது வந்து ஃபர்தராக அவர் வந்து அவரோட மெட்டீரியல், அவரோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு பண்ணி கொடுத்தாரோ அவங்ககிட்ட டாக்ஸபிள் பில் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுறாரு. ஸோ அதுக்கு இந்த ஐடிசியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். அப்போது நம்ம அவருக்கு ஒரு ரிப்ளை வந்து நோட்டீஸ் வந்ததுன்னா அந்த நோட்டீஸை சிம்பிளாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கேட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த டூல் வந்து என்ன ரிப்ளை எழுதியிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே செகண்ட்ஸ் தான். எல்லாமே நம்ம வந்து ஹவர்ஸ் டுகெதர் உட்காந்து ரிப்ளை பண்ணியிருந்தது எல்லாம் போய் இப்போ எல்லாமே செகண்ட்ஸில் வந்து ப்ரீஃப் ஆஃப் த கேஸ், ஓகே, டு த ப்ராப்பர் ஆஃபீஸர் சப்ஜெக்ட் ப்ரீஃப் ஆஃப் த கேஸு, லீகல் ப்ரொவிஷன் 17(5) லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, கிரவுண்ட்ஸ் 1, கிரவுண்ட்ஸ் 2, கிரவுண்ட்ஸ் 3, ஸோ செக்ஷன் வைஸ் டிஸ்கஸ்டு, என்னென்ன கேஸ் லாஸ் இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் பண்ணுது, கன்க்ளூட் அண்ட் ப்ரேயர் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சரு, தென் என்க்ளோசர் ஆஃப் காப்பி. ஓகே சார், இப்போது நான் என்ன சொல்கிறேன், இதே இஷ்யூவை நான் ஜிஸ்டாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஜிஸ்டாட்டுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த டூல் வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஜிஸ்டாட்டுக்கு இது ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இப்போது ஜிஸ்டாட்டுக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி நான் கமாண்ட் கொடுத்த உடனே இமீடியட்டாக அது வந்து ஜிஸ்டாட்டுக்கான எனக்கு ரிப்ளை கொடுக்கும். பிஃபோர் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரைபுனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்பீலண்ட் வெர்சஸ் ரெஸ்பாண்டன்ட், complete nature of appeal, impung order, passed by original order, tax period, nature of dispute, amount, interest, penalty, tax demand, CGST செக்ஷனில் என்ன செக்ஷன் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அங்கே ரிப்ளை எழுதும்போது ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃபார்மேட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஜிஸ்டாட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் வந்து கிளியராக பிஸ்னஸோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கான எலிஜிபிலிட்டி, taxable output supply, ITC availed, no personal use for owner account, proceeding aggrieved என்ன ரீசனுக்காக aggrieved, ஸோ ரிலவெண்ட் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல். ஸோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக அதை டிஸ்கஸ்டு ஒவ்வொரு கிரவுண்ட்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே விட பாயிண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது ட்ரைபுனலுக்கு. சப்போர்ட்டிங் ஜுடிஷியல் பிரசிடென்ட், ஸோ அது எல்லாம் முடிஞ்சோன்னா ப்ரேயர். ஸோ ப்ரேயர் வந்து செட் சைடு அலோவ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்வொகேட் நேம், எந்த அட்வொகேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்பீர் அவரோட கிளைண்ட்டுக்காக, அவர் இல்லை டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் நேம், அவங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரு எல்லாம். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட், சர்டிஃபைடு காப்பி. பாருங்கள் நீங்கள் இதில் வந்து சர்டிஃபைடு காப்பி கேட்டிருக்க மாட்டாங்க. ரிப்ளை லெட்டரோ இல்லை, சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீலில் சர்டிஃபைடு காப்பி முக்கியம். ஸோ சர்டிஃபைடு காப்பி ஆஃப் ஒரிஜினல் ஆர்டரு, காப்பி ஆஃப் ஷோ காஸ்ட் நோட்டீஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக என்க்ளோஸ் போட்டுருக்கு. ஓகே, ஸோ கிளியர். இப்போ நம்ம வந்து அடுத்து இதையே நம்ம ஒரு ஹைகோர்ட்டுக்கு, எனக்கு வந்து சேம் இஷ்யூ ஹைகோர்ட்டுக்கு வந்து எனக்கு ரிட் பெட்டிஷன் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் எழுதி கொடுத்து சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ரிட் பெட்டிஷன் இப்போது நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஜென்ரேட் பண்ண அடுத்த 2 செகண்டுக்குள்ளே ரிட் பெட்டிஷன் ரெடி, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். கிளியரா? ஸோ பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட், ஸோ கிளியராக இங்கே வந்து டீட்டெயில் ஆஃப் கேஸ் ஆஃப் பர்டிகுலர், ரிட் பெட்டிஷனோட கேஸ் ஆஃப் பர்டிகுலர்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சினாபிஸ் கொடுத்தாச்சு. ஸோ டேட் வைஸ் ஆர்டர் பிரகாரம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்தது, ஆர்டரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அப்பீல், அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீல் எல்லாமே. ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து ரிட் பெட்டிஷன் இஸ் ரெடி. ஓகே, பேஜ் நம்பர் போட்டு கிளியராக கொடுத்தாச்சு. அவுட்புட் இஸ் எக்ஸலண்ட், கிளியராக வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபார்மேட் பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபாண்ட்டும் நல்ல ஃபாண்ட்டு, அவுட்புட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸலில் இது வேர்ட் ஃபைலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ கிளியரான அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா ஒவ்வொரு டூலையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும். ஆடிட்டருக்கு தேவையான டூலாக அதை மாற்றணும். அனெக்ஸர் பாருங்கள். ஓகே, ஸோ அனெக்ஸர் கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ என்னென்ன வைக்கணும் அப்படின்ட்டு கிளியராக. அப்போ ஒரே விஷயந்தான் சார், ஒரு நோட்டீஸை வச்சு நான் ஜஸ்ட் அதுக்கு ஒரு ரிப்ளை எழுத சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து ஜி ஸ்டாட்டுக்கு எழுதுனா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷனாக அதை கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொடுன்னு கேட்டேன்னா அதுவும் கொடுத்தாச்சு டீட்டெயிலாக. இந்த டூல் ஒன்று தான், உங்கள் மைண்டு தான் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி அப்ளை பண்ண போகிறோம் நம்மளோட பிஸ்னஸில். ஒரு ஆடிட்டராக, ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் வந்து இந்த ஏஐ டூலெல்லாம் எப்படி நம்ம பிஸ்னஸில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கொஸ்டினே. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்ன மேனுவலாக